கள்ளக்குறிச்சி கருணாபுரம் விஷச்சாராய சம்பவத்தில் 34 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் விஷச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக தற்பொழுது கைது நடவடிக்கை தொடர்பாக காவல்துறை கொடுத்திருக்க தகவலின்படி 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. முதலில் கோவிந்தராஜ் என்கிற அந்த கண்ணுக்குட்டி என்ற அந்த சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் அவருடைய சகோதரர் தாமோதரன் மற்றும் அவருடைய தாயார் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அதே போல இந்த கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டி என்கிற அந்த கோவிந்தராஜினுடைய மனைவி ரேவதி என்பவரும் கைது செய்யப்பட்டார். மொத்தம் 2 பெண்கள் உட்பட 10 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த கோவிந்தராஜ் என்ற நபர், அதாவது சாராய வியாபாரி கோவிந்தராஜ் என்ற நபர் இதற்கு முன்பு பல்வேறு வழக்குகள், அதாவது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இது போன்ற கள்ளச்சாராயம் தொடர்பாக அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு குண்டர் தடுப்பு சட்டத்திலும் கைது செய்யப்பட்டவர் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் இதற்கு மொத்தமாக சப்ளை செய்யக்கூடிய ஒரு நபர் சின்னதுரை என்றுதான், அதாவது இந்த கள்ளச்சாராயம் மொத்த வியாபாரி சின்னதுரை என்ற ஒரு நபர். இந்த சின்னதுரை என்ற நபரை தான் தற்பொழுது காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த சின்னதுரையை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதாகும். குறிப்பாக இவர் இந்த கல்வராயன் மலைப்பகுதி இருக்கிறது, இந்த மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் தலைமறைவாக இருக்கலாம் என்பதனால அங்க தேடுதல் வேட்டையில காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த சின்னதுரை என்பவர் மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் மீது இதற்கு முன்பு இந்த கள்ளச்சாராயம் விற்றது தொடர்பாக அவர் மீது வழக்குகள் இருக்கிறது. குண்டர் தடுப்பு சட்டத்திலும் பல முறை இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நபர் தான் இதில் முக்கிய குற்றவாளி என்றும் அவரை தேடக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர்.